சரி, ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த பேப்பரில் சயின்ஸ் பேஜ் இருக்கலாங்க, சயின்ஸ் பேஜில் அந்த ஹெட்டிங் படிங்களேன், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா இந்த ஒரு டேர்ம். அது சென்டர் பேஜ் வாங்க, சென்டர் பேஜில் செகண்ட் பேஜ் இருக்குல்ல, எஸ் இந்த ஹெட்டிங் படிங்களேன், ஆன்டிபயோட்டிக்ஸா இந்த ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக்ஸா இது ஒன்று, அண்ட் செகண்ட் ஒன் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா. எஸ் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது ரெண்டு வேர்டுமே சயின்ஸில் வரும், அகடமிக்கில் வரும். பட் நாம் என்ன பண்ணலாம்னா அகடமிக்காக பார்க்கலாம். பட் அதை விட இந்த டாபிக்ஸ்லாம் உங்கள் ரியல் லைஃப்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்ம இண்டிவிஜுவல் நம்ம லைஃப்பில் எப்படியாவது ஒரு தடவை வச்சு ஹாஸ்பிட்டல் போவோம்ல, ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அகடமிக்கே பார்க்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப் ப்ராக்டிக்கலாக அதையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டேர்ம்ஸோட அப்டேட்ஸ் அந்த பேப்பர் என்னென்ன கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஸ்கூல் நாலேஜை ஒருத்தர் ரிவிஷன் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூலில் பாக்டீரியா பற்றி படிச்சிருக்கோம்ல, ஸோ பாக்டீரியா பற்றி படித்தது உங்களுக்கு ஞாபகம் வர்றதை ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்களேன். ஸோ எனக்கு ஞாபகம் வருது வந்து பாக்டீரியா வந்து குட் பாக்டீரியாவும் இருக்குது, பேட் பாக்டீரியாவும் இருக்குன்னு படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? ஸோ எந்த பாக்டீரியா குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா அதுக்கான டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம கூட ஸ்கூலில் படிச்சோம்னா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஹியூமன் பாடி, ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி பாக்டீரியாவோட சில நேம்ஸ்லாம் சொல்லுங்களேன். ஈக்குவலே ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக படிச்சிருக்கோம், ஈக்குவலே படிச்சிருப்போம் ஸ்கூலில். லாக்டோபேசிலஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ். கிளெப்சிலா அப்படி ஒரு பாக்டீரியா இருக்குது, கிளெப்சிலா நிமோனியான்னு வரும். பேர் இப்போ முக்கியம் இல்லை, பட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எல்லா பாக்டீரியாஸும் குட்டா பேடா அப்படின்றது எதை வச்சு நம்ம ஸ்கூல் டைமில் முடிவு பண்ணுவோம்னா, இந்த பாக்டீரியாஸ்லாம் நம்ம ஹியூமன் பாடியில் எந்த இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஹியூமன் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, வயிற்றில் இருந்துச்சுன்னா நல்லது, நம்மளோட டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை எந்த வித இம்பாக்ட்டும் பண்ணாமல் நியூட்ரலாக இருந்துடும். பட் அதே பாக்டீரியா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிளெப்சிலா வச்சுக்கலாம், ஓகேவா? ஏன் எது யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஈகோலி லாக்டோபேசிலஸ் இந்த வாரத்தில் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளெப்சிலா மேபி மறந்துருக்கலாம், அதனால் நீங்கள் மைண்டில் வச்சிருக்காது நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாக்டீரியாவும் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது, அது நார்மல் தான், ஓகே. பட் அதே பாக்டீரியா வேறு இடத்துல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன், ஓகே? டக்குன்னு தோன்ற ரெண்டு எக்ஸாம்பிள். இவர் ஒரு ஹியூமன் எக்ஸாம்பிள், அந்த கிளெப்சிலா இருக்குல்ல, அந்த கிளெப்சிலா பாக்டீரியா வயிற்றுல இல்லாமல் இவரோட லங்ஸில் வந்து உள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? மல்டிப்ளை ஆகுமா? அதாவது க்ரோ ஆகுமா? அது நமக்கு என்னவா தெரியும்? இன்ஃபெக்ஷனாக தெரியும். இல்லைனா வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, இல்லை சிஸ்டர் வச்சுக்கலாம். உங்கள் சிஸ்டர் வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜென்ரலாக வந்து ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த யூட்ரைன் இருக்குல்ல, அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு காமனாக நடக்கும். இந்தியாவில் ஹைஜீனாக இருக்க அவ்வளோ கிடையாதுல்ல, ஸோ மேபி இன்ஃபெக்ஷன் நடக்கலாம். ஸோ அந்த ப்ரெக்னென்ட் உமனோட இன்டெஸ்டைனில் இந்த கிளெப்சிலா இல்லாமல் ஒருவேளை அந்த யூட்ரைன் சொல்லுவாங்களே, அதாவது யூரின் போவாங்களே, இந்த வேஜினாவில் இந்த கிளெப்சிலா போய் உட்காந்துக்குச்சுன்னா அங்கே என்ன ஆகும்? அது க்ரோ ஆகும். அது என்ன உருவாக்கும்? இன்ஃபெக்ஷன் உருவாக்கும். ஸோ ஜென்ரலாக சொல்லலாம், இந்தியாவில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா மோஸ்ட்லி வந்து பாக்டீரியா சொல்லுவாங்க. அதாவது உடம்புல பாக்டீரியா வேற ஒரு இடத்துல வளருது, லங்ஸ் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்களா? டாக்டர் என்ன பண்ணுவார்? உங்கள் உடம்புல இருக்கிற அந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கு மருந்து தருவாரா? அதாவது ஆன்டிபயோட்டிக் தருவார். இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஜெக்ஷனாக இருக்கலாம். அது உங்களுக்கு தருவார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நாளில் ஒரு 6 நாளில் உங்களுக்குள்ளே இருந்த பாக்டீரியா அழிஞ்சு போயிடும். பட் இப்படி யோசிக்கல, ஒருவேளை டாக்டர் கொடுத்த அந்த ஆன்டிபயோட்டிக் மெடிசன் இருக்குல்ல, அது வந்து உங்கள் உடம்புல ஒர்க் ஆகல, அதாவது அந்த பாக்டீரியாவை கொலை பண்ணலன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியா இந்த க்ரோ ஆகிட்டே இருக்கும், கடைசியில் நீங்கள் இறந்துருவீங்க. கரெக்டாக? என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நம்ம உலகத்தை வச்சுக்கலாம். நம்ம வேர்ல்டை வந்து மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியும். பட் இந்த உலகத்தோட ரியல் மாஸ்டர்ஸ் மைக்ரோவில் பார்த்தீங்கன்னா யார்? மைக்ரோப்ஸ் தான். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா சொல்கிறேன். ஸோ இந்த உலகம் முழுக்க நிறைய இருக்கிறது யார்? மைக்ரோப்ஸ் தான். நம்ம உடம்பு முழுக்க சுற்றி யார் இருக்கிறா? மைக்ரோப்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்மளை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மெடிசன் சாப்பிட்றோம், அதாவது ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் நீங்கள் சாப்பிட்றனாலே, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தராங்கனாலே உங்கள் உடம்புல பாக்டீரியான்னு அர்த்தம். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பாக்டீரியாவை சாப்பிடுச்சுன்னா ஓகே. ஒருவேளை அந்த பாக்டீரியா சாகலைன்னு என்ன ஆகும்? அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும், ஒட்டுமொத்தமாக காலையில். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் வைங்க. அதாவது மெடிசன் தரோம், மெடிசன் கொடுத்தாலும் அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது? சாகாமல் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் சொல்லுங்களேன். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். மீனிங் புரியுதா? இவர் டாக்டரா? எஸ். இவர் பேஷண்ட். இவர் உடம்புக்கு என்ன இருக்குது? மைக்ரோப்ஸ் இருக்கா? அதாவது பாக்டீரியா வச்சுக்கலாமா? மைக்ரோப்ஸை சாவடிக்கிறதுக்கு டாக்டர் என்ன தராரு? ஆன்டிபயோட்டிக் தராரா? இந்த ஆன்டிபயோட்டிக்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்? ஆன்டி மைக்ரோப் சொல்லலாமா? அதாவது இந்த மைக்ரோப்ஸை சாகடிக்கிறது. ஸோ ஆன்டி மைக்ரோப் மெடிசன். அதாவது இந்த மெடிசனை இந்த மைக்ரோப் என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் பண்ணுதா? ஸோ மைக்ரோப்ஸ் இஸ் ரெசிஸ்டிங் தி ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். அதாவது மைக்ரோப்ஸ் வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் டேப்லெட்ஸை இன்ஜெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணிட்டு உயிர் வாழுது. ஸோ குளோபல் முழுக்க, உலகம் முழுக்க இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தான் பயங்கரமான குளோபல் இஷ்யூ. சிம்பிளாக சொல்லணும்னா 2030 கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நடத்தினாலும் இந்த கிளாஸ் இருக்குல்ல, இப்போ பேசுகிறோம்ல, இதை பேசிக் கிளாஸை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோ முக்கியமான குளோபல் இஷ்யூ இது. சில பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது, நான் அகைன் சொல்கிறேன். அதாவது கான்செப்ட் புரிஞ்சிருக்க ரொம்ப சிம்பிள் தான். நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒரு 6 மாதம் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர சாதாரணம் தான், ஒரு பாக்டீரியா உள்ள போயிடுச்சு. ஸோ இன்ஃபெக்ஷன் இந்தியாவில் காமன் தான், ஈஸியாக சரியும் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் தராங்க, அதாவது ஆன்டி மைக்ரோப் ஏஜென்ட்.
ஸோ ஆன்டிபயோட்டிக் மெடிசன் தராங்க. ஒருவேளை ஒரு வாரத்தில் இந்த பாக்டீரியா ஆகலைன்னா அடுத்து வேற என்ன டேப்லெட் தரலாம். இந்த 2வது டேப்லெட் சேர்த்து கொடுக்கும்போது உள்ள இருக்கிற குழந்தைக்கு எந்த வித ஆபத்தும் இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட் பண்ணணும் கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு தர முடியும். அதுக்குள்ள இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அதிகமாகி குழந்தை அடுத்த மாசமே ப்ரீடம் லேபரா பிறந்துரும். ஸோ கஷ்டப்பட்டு 6 மாசம் அந்த குழந்தைய வச்சிருந்தாங்கல்ல, ஜஸ்ட் ஒரு குட்டி பாக்டீரியா என்ன பண்ணிடுச்சு, ஜஸ்ட் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடம் லேபரா குழந்தை வெளியேற்றுச்சு. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த பாக்டீரியா சாவடிக்கிறதுக்கு வேற எந்த மெடிசன் நமக்கு தரணும்னு தெரியல. அண்ட் ஒரு மெடிசன் பத்த மாட்டேங்குது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்துல நாம வர்றதுக்கு முன்னாடியே பாக்டீரியாஸ் வந்துருச்சு. ஸோ நம்மளை விட அவங்களுக்கு சர்வைவிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்ம தர ஆன்டிபயோட்டிக் எப்படி வந்து அசால்ட்டா காலி பண்ணுன்ற அந்த பவரை சர்வைவிங் ஸ்கில்ல வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க. ஸோ குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா மாறிச்சு, இப்போ சூப்பர் பாக்டீரியா மாறிடுச்சு. அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சாகலையா, அடுத்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சரி இன்னொரு ஆன்டிபயோட்டிக் தரலாம், 2 ஆட் பண்ணி தராங்க, அப்பயும் பாக்டீரியா இருந்து போக மாட்டேங்குது. சரி 3 மெடிசன் கொடுத்தாலும் பாக்டீரியா சாக மாட்டேங்குது. ஸோ மல்டி ட்ரக் சொல்லலாமா, நிறைய ட்ரக், ஒரு ட்ரக் இல்லை 3 மெடிசன் மல்டி ட்ரக் கொடுத்தாலும் அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது. இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் தான் குளோபல் இஷ்யூ. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து காலி பண்ற மாதிரி ஒரு மெடிசனை நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும். இந்த அப்டேஷனை எப்படி பண்றது, இதுக்கான டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கா இல்லையா. அண்ட் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், ஒரு பாக்டீரியாவுக்கு எப்படி இந்த அளவுக்கு பவர் கிடைச்சது, அந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ற அளவுக்கு பவர் வந்து எப்படி உருவாச்சு, அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ அகைன் நம்ம படிச்ச வார்த்தைகளாம் எழுதுறேன், இப்போ மீனிங் புரியுதா சொல்லுங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் புரியுதுல, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இது புரியுதுல. இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்த்து இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுதா. அடுத்து மல்டி ட்ரக் தரோமா, சம்டைம்ஸ் சில பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா இந்த மல்டி ட்ரக்கையும் ரெசிஸ்ட் பண்ணுது. இதுதான் குளோபல் இஷ்யூவே. ஒரு 1980s இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, உனக்கு இன்ஃபெக்ஷனா டாக்டர் மருந்து கொடுப்பாரு, சாப்பிட்டுருவேன், பாக்டீரியா அழிஞ்சு போயிடும், நீ ஸ்ட்ராங் ஆகிடுவேன். இப்போ எல்லா பாக்டீரியாவும் என்ன ஆகுதுன்னா செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுது. நம்ம தர ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஈஸியாக அசால்ட்டாக காலி பண்ணிட்டு அது செம்ம ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களேன், 5 bacterial types claimed 6.8 lakh lives in India in 2019. இந்தியாவில் ஜஸ்ட் ஒரு 5 பாக்டீரியா, அந்த 5 பாக்டீரியா மட்டும் 1 இயர்ல ஒரு 6 லட்சம் மக்களோட உயிர் எடுத்திருக்கா. அதை விட அந்த செகண்ட் லைன் படிக்கல, தி காமன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வேர் தி செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் 2019. மெயின்ஸ்ல இந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடுத்த லைன் படிக்கலாம், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் லிங்க்டு டு 1 in 8 டெத்ஸ் குளோபலி. ஸோ உலகம் முழுக்க இறந்து போறாங்கன்னா ஒரு 8 பேர் இறந்து போறாங்கன்னா 8ல் ஒருத்தவங்க வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால இறந்து போறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால இத்தனை பேர் இறந்து போறாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும் அந்த பாக்டீரியல் வந்து செம ஸ்ட்ராங் ஆயிருக்கா, அதாவது மல்டி ட்ரக் அளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்தியாவில் ஒரு ஆள் வாழும்போது அவன் வந்து எப்படி இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு பாக்டீரியா வழியா வர இன்ஃபெக்ஷனை தவிர்க்கணுமா. மோஸ்ட்லி பாக்டீரியா எப்படி ஒரு இன்ஃபெக்ஷனா, மோஸ்ட் காமன் காஸ் வந்து கண்டாமினேஷன் தான். அதாவது சொல்லுவாங்களே, அந்த ஃபுட்டு இல்லை வாட்டர் வந்து கண்டாமினேஷன் ஆச்சு, அழுக்கா இருந்துச்சு சொல்லுவாங்களே, பொல்யூட் ஆச்சுன்னா அது வழியாக வரும். ஸோ இந்தியாவில் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கிறது வழியாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தடுக்கலாம். இது ஒரு ஸ்டெப். ஒருவேளை உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, உங்க டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஆன்டிபயோட்டிக் தருவாரா. எஸ், பட் இந்த ப்ராசஸ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடுன்ற அவசியம் கிடையாது. இந்தியாவில் நிறைய பாக்டீரியாஸ்னா இருக்கு, ரெசிஸ்டண்டா மாறிட்டு இருக்கா. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல மல்டி ட்ரக்கை ரெசிஸ்டண்டா மாறுற அளவுக்கு பாக்டீரியா வாழ்ந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்க ப்ராக்டிக்கலா என்ன அப்ரோச் எடுக்கணும் அதை நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எடுப்பாங்களா. அது வந்து யூரின் டெஸ்டா இருக்கலாம், இல்ல பிளட் டெஸ்டா இருக்கலாம், இல்லை நீங்க ஒருவேளை பிரெக்னென்ட் உமனா இருந்தீங்கன்னா வேஜினல் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த டெஸ்ட்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்றத அதை நீங்க ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாக்குமெண்ட் எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். நீங்க எந்த டெஸ்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்களா, அந்த ரிப்போர்ட்ல போட்டிருப்பாங்க ஆர்கானிசம் ஐசோலேட்டட், அதாவது உங்க உடம்புல எந்த பாக்டீரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளெப்சிலா நிமோனியா இந்த பாக்டீரியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னென்ன இந்த லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிசிலின், செஃபசோலின், செப்டமசின், செப்ட்ரிசோன், செஃபமைன் நிறைய இருக்கு. பிளஸ் அது கூடவே அந்த லேப் டெக்னீஷியனே கொடுத்துருவாங்க எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அந்த பாக்டீரியா ரெசிஸ்டன்ட் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் படிங்களேன், ஆம்பிசிலின் சாப்பிட்டா ஆன்டிபயோட்டிக்கா மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா பாக்டீரியா சாகாது, காரணம் ரெசிஸ்டன்ட் பண்ணிருக்கு, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அடுத்து பாருங்களேன், அமாக்சிலின் சென்சிட்டிவ் அப்படின்னா இந்த அமாக்சிலின் ஆன்டிபயோட்டிக்கா நீங்க சாப்பிட்டீங்கன்னா பாக்டீரியா குறைஞ்சிரும். அந்த லிஸ்ட் ஃபுல்லாக பாருங்க. இங்கே போட்டு செப்டாசிடம் போட்டிருக்கா, அதுக்கு என்ன போட்டு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கா. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், இந்த கிளெப்சிலா பாக்டீரியா இருக்குல்ல அது எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்கிறது கிடையாது. எல்லா ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது, மற்றது தான் சென்சிட்டிவ். டாக்டர் உங்களுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காரு அப்படின்றத செக் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டாமிசின் கொடுத்துருக்காங்கன்னா ஓகே உங்களுக்கு சரியாயிடும், காரணம் அது சென்சிட்டிவா இருக்கு. ஸோ நீங்க ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது விஷயம் கிடையாது, எந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறீங்க அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து உங்க உடம்புல இருக்கிற பாக்டீரியாக்கு சென்சிட்டிவா ரெசிஸ்டன்டான்றது செக் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜரா ஒரு டாக்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ணப்படுறாங்க ப்ராக்டிகலா அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஒரு பாடி இருக்கு, NCDC சொல்லுவாங்க, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒரு 10,000 ஹாஸ்பிட்டல் வந்து சர்வே எடுத்திருக்காங்க. இந்த 10,000 ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கு பாதி ஹாஸ்பிட்டல், அதாவது 5,000 வச்சுக்கலாமா. ஸோ பாதிக்கு பாதி ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்கன்னா பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு முன்னாடியே
ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றாங்க. யோசிக்க முடியுதா? அதாவது ஃபியூச்சரில் இவனுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம், ஸோ இப்போவே ஆன்டிபயோட்டிக் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றாங்க. இப்போ யோசிங்களேன், ஃபியூச்சரில் இவனுக்கு இன்ஃபெக்ஷன் எந்த பாக்டீரியா வரலாம், எந்த பாக்டீரியானே தெரியல, ஆனால் ஒரு ஆன்டிபயோட்டிக் தராங்கன்னா எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க? ஓரளவுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு யோசிக்க முடியுதா? எந்த பாக்டீரியாவும் தெரியல, அந்த பாக்டீரியா எதுக்கு ரெசிஸ்டன்ட்னு தெரியல, ஃபியூச்சரில் அந்த பாக்டீரியா வராத மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து இந்தியாவில் கியூர் பண்ணுறதுக்கு தரதை விட பாதி ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்கன்னா வரதுக்கு முன்னாடியே தராங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரோஃபிலாக்சிஸாக பயன்படுத்துறாங்க. அதாவது கியூர் பண்ணுறது பயன்படுத்தாமல் ப்ரிவென்டிவாக பயன்படுத்துறாங்க. ப்ரிவென்டிவ் இன்னொரு வார்த்தை வந்து ப்ரோஃபிலாக்சிஸ். ஸோ இந்தியாவில் பாதி ஹாஸ்பிட்டல் வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவாக தராங்க. இது ஒன்று. ரெண்டாவது மிச்சர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே, மிச்சர் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்தோடனே தராங்க, அது ஒன்று. பட் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, எந்த பாக்டீரியா வந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணாமலே ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றாங்க. இந்த 10,000ல் ஒன்லி 6% ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த பாக்டீரியா வந்திருக்கு, அந்த பாக்டீரியா எதுக்கு சென்சிட்டிவ், எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒரு டேட்டா காமிச்சல, டேட்டா பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் தராங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட ப்ராப்ளம். ஏன் இப்படி தராங்க? டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ மோசமான காரணங்களாம் கேட்டால் அப்படி கிடையாது. இங்கே தான் சயின்ஸும் இந்தியாவோட பாலிட்டியும் இந்தியாவோட சொசைட்டியும் இந்தியாவோட எக்கனாமியும் லிங்க் ஆயிருக்கு. இந்தியாவோடைய பப்ளிக் ஹெல்த்தை பார்த்துக்கிறது மோஸ்ட்லி யார் பண்ணுறா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களே, ஓபி செக்ஷன் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் பாப்புலேஷன் எப்படி இருக்கும்? செம்ம அதிகமாக இருக்குமா? ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு கியூவில் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் விசாரிச்சு அவங்க டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் எந்த பாக்டீரியா வந்திருக்கு, அதுக்கு எது சென்சிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு டிலே ஆகும்ல, அட்லீஸ்ட் 2 நாள் ஆகும்ல. ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக அந்த டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெடிசன் தர்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. ஸோ டாக்டர்ஸ்க்கு வேற வழியே இல்லை, இவங்க எல்லாரும் ட்ரீட் பண்ணி ஆகணும், ஏன்னா உடம்பு சரியில்லை தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் மோஸ்ட்லி ஒரு சராசரி ஒரு ஆளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருதுன்னா, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா எந்த பாக்டீரியா வரும்? அவங்களாம் ஒன்று யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பாக்டீரியாவுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் தரணும், அவங்க ஹிஸ்ட்ரி வச்சிருப்பாங்களே. மோஸ்ட்லி இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா இது வரைக்கும் ப்ரீவியஸாக நிறைய பேருக்கு சரியாயிருக்கு. அப்போ இதில் முக்கால்வாசி பேருக்கு அந்த பாக்டீரியா தான் வந்திருக்கும். அந்த அசம்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் தராங்க. மேபி உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் காமனாக வந்த பாக்டீரியா இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக யாருக்கும் வராத ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 6 நாளுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும், உங்கள் உடம்புக்கு உயிருக்கு பிரச்சனை ஆகிடும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து க்ரூடா எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் உடம்புக்குள்ள வந்த பாக்டீரியா வந்து ஈகோலி பாக்டீரியா வச்சுக்கலாம். பட் டாக்டர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல, அது கிளப்சிலியா பாக்டீரியாவுக்கு சாகடிக்கிற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா வச்சுக்கலாம். அந்த ஆன்டிபயோட்டிக் உள்ள போனால் இது என்ன பண்ணும்? அதை அப்சர்வ் பண்ணிக்குமா? ஈக்குவல் என்ன ஆகாது? சாகாது இல்லை. இந்த ஆன்டிபயோட்டிக் உள்ள வாங்கி அப்சர்வ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த பாக்டீரியாவுக்கு சாகடிக்கிறதுக்கான ஆன்டிபயோட்டிக் தராமல் மற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து அந்த பாக்டீரியா நிறைய சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆகிடுது. நிறைய ட்ரக்கை வந்து உள்வாங்கி எவால்வ் ஆகி மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவா அது ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் படிங்களேன். ஒன்லி 6% வேர் பிரெஸ்கிரைப் தி ட்ரக்ஸ் ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் தி ஸ்பெசிஃபிக் பாக்டீரியா. அப்போ இந்தியாவில் எதுக்கு ஆன்டிபயோட்டிக் தரவும் தெரியாமலே ஆன்டிபயோட்டிக் டாக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லா பாக்டீரியாவும் அந்த ஆன்டிபயோட்டிக் அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. முக்கியமா இதை படிங்களேன். பர்டிகுலர்லி இன் தி இந்தியன் கண்டெக்ஸ்ட், ஈகோலை, கிளெப்சிலா, அசினோடோபாக்டர் and Staphylococcus aureus, Enterococcus have even become resistant to some of the latest generation antibiotics. So antibiotics powerful இருக்கு. First generation, second generation, third generation. So third generation of antibiotic கொடுத்தும் கூட இந்தியாவில் இந்த கிளெப்சிலா, ஈகோலி, அசினோபாக்டர் இருக்குல்ல, இது வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுது. அடுத்த படிக்கல. The patients who get infections with this resistant strain of bacteria, மேலே சொல்லப்பட்ட ஈகோலி, கிளெப்சிலா, அசினோபாக்டர் have higher possibilities of poorer health outcomes due to the resistance. அப்போ உங்களோட டெஸ்ட்ல இந்த பாக்டீரியா செக் பண்ணீங்க, இந்த பாக்டீரியா இருக்குன்னா கண்டிப்பா அந்த பாக்டீரியாவோட சென்சிட்டிவ் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, அந்த லிஸ்ட் எடுத்துங்க. அந்த சென்சிட்டிவான ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் அந்த சென்சிட்டிவான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருந்தும் கூட ஒர்க் அவுட் ஆக கூட இருக்கலாம். அப்படி என்ன பண்ணும்? அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளப்சிலா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ டாக்டர் வந்து செஃபிபேம் கொடுத்துட்டு வச்சுக்கலாம், அது சென்சிட்டிவ் தான். அப்படி என்ன ஆகிடும்? அது சாப்பிட்டா இறந்து போயிடும். ஒருவேளை இது சாப்பிட்டு இறந்து போகலன்னா என்ன பண்ணுவாங்க? வேறு எது சென்சிட்டிவ், இப்போ அமிகேஷன் இருக்கா, இது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 2 டோஸா 3 டோஸா எக்ஸ்ட்ரா ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. டாக்டராக கொடுக்குறது தான். ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பண்ணுற அளவுக்கு வந்த பாக்டீரியாவா உங்களுக்கு வந்த இன்ஃபெக்ஷன், அது செக் பண்ணிங்க. 6 days 7 days டோஸ்க்கு அப்புறமும் அந்த அகைன் என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் எடுத்துட்டு அந்த பாக்டீரியல் க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஒரு வேலை குறையலன்னா உங்களுக்கு அந்த ஒன் ட்ரக் இருக்குல்ல, அது பத்தாது. டபுள் ட்ரக் வந்து டாக்டர் கொடுப்பாங்க, இல்லை இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அகைன் டெஸ்ட் எடுத்துட்டு சரியாயிடுச்சு செக் பண்ணிக்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, பாக்டீரியா இருக்கு, அப்டேட் ஆயிடுச்சு, எவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேரா இருக்கலாங்க. இந்த பேரா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் என்ன பாயிண்ட்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் எப்படி கிடைச்சது, என்ன காரணம்? we reached this stage due to the நிறைய காரணங்கள், காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் காரணம், inappropriate use of the antibiotics in non-bacterial infection. ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு உண்மையாகவே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா வைரஸ் இன்ஃபெக்ஷனை செக் பண்ணாமலே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துறேன், அது ஒரு காரணம். ஸோ டாக்டரோட ப்ரிஸ்கிரைபிங் ப்ராக்டிஸில் ஒரு பிரச்சனை இருக்கா? ரெண்டாவது, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம்
ஒரு சாமானியன் போயிட்டு ஒரு மெடிக்கலில் போய் கேட்டாலே கொடுத்துட்றாங்க. ஓவர் தி கவுண்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ். எனக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு இந்த இன்ஃபெக்ஷனுக்கு இந்த மாத்திரை சரியாக இருக்குன்னு யோசிக்கிறேன். அப்போ மெடிக்கலில் போயிட்டு நீங்கள் ஒரு மாத்திரை கேட்குறீங்க, அந்த மாத்திரை ஆன்டிபயோட்டிக்கோட இருக்கலாம். அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அப்போ அதை நீங்கள் போட்டுக்க உங்களுக்கு ஒரு வாரம் சரியாயிடலாம். பட் அந்த பாக்டீரியா அந்த பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும். மேபி உங்கள் உடம்புக்குள்ளேயே அந்த பாக்டீரியா இருந்து மல்டி ட்ரக் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்? சேம் லைக் ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிடும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்கள் ஆல்ரெடி போட்ட மெடிசன் தப்பான மெடிசன் சாப்பிட்டு என்ன இருக்குது, பாக்டீரியா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்தியாவில் அந்த மல்டி ட்ரக்கை ரெசிஸ்டண்ட்டாக தாங்கிறதுக்கான மெயின் ரீசன் எதுனா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இன்அடிக்குவேட் லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ். அதாவது ஒரு 1000 பேஷண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாலும் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அந்த டெஸ்ட் எடுத்து சீக்கிரமாக ரேப்பிடாக டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டை வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் வரல. இன்அடிக்குவேட் லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் டு இன்ஃபார்ம் தி கிளினிஷியன்ஸ் ரேப்பிட்லி அபவுட் வாட் வுட் பி அன் அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக். ஸோ அந்த ரேப்பிட் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். ஸோ டாக்டர்ஸுக்கும் அந்த ரிப்போர்ட் சீக்கிரம் வராதுனால என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை. மோஸ்ட் கிளினிஷியன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் தி டார்க். அவனுக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அடுத்து பாருங்க, தேர்ட், தி லேக் ஆஃப் அடிக்குவேட் ட்ரைனிங் இன் தி ஆன்டிபயோட்டிக் செலெக்ஷன், எஸ்கலேஷன், டி எஸ்கலேஷன். எந்த ஆன்டிபயோட்டிக்கை சூஸ் பண்ணும் அப்படின்ற ட்ரைனிங்கும் சரியா இல்லை. லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட்டுங்க, இன்அடிக்குவேட் மானிட்டரிங் ஆஃப் AMR. உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சா இல்லை சரியாகாமல் இருக்கா, அகைன் மறுபடியும் டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வரதை செக் பண்ணாமல் மானிட்டர் பண்ண விட்டுறது. ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்தியாவில் எந்த டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு? ஈகோலை, அப்புறம் கிளப்சிலா, அஸ்னிட்டோபாக்டர், ஸ்டாஃபிலோகாக்கஸ் படிச்சுமா அண்ட் என்ட்ரோகாக்கஸ் படிச்சுமா, பேப்பர்லேயே இருக்குது பார்த்துருங்க. ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சிச்சுவேஷனை சரி பண்ணுறதுக்கு நமக்கு சயின்ஸை விட எது தேவை? பாலிடிக்ஸ் தான் தேவையில்ல. AMR இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சேலஞ்ச். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ சயின்டிஃபிக் இஷ்யூ. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு IAS போறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பப்ளிக் ஹாஸ்பிட்டலோட ஓவர் க்ரௌடிங் இருக்குல்ல, அந்த ஓவர் க்ரௌடிங் எப்படி சரி பண்ணுறது பாருங்க. அந்த ஓவர் க்ரௌடிங் சரி பண்ணுறது வழியாகவே எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா ஒரு டாக்டருக்கு நிறைய க்ரௌட் பேஷன்ஸ் வரும்போது தான் ஒவ்வொருத்தவங்களும் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வாங்கி கரெக்டான பாக்டீரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனையால தான் நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்க வேண்டியதான் ஒரு IAS ஆஃபீஸரோட கடமை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீடா பண்றது. இந்த பிளட் ரிப்போர்ட்லாம் பார்த்தோம்ல, ஸ்பீட் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கான டெக்னாலஜி எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வேலை பண்ணியாகணும். அண்ட் இந்த வேலைகள்லாம் IAS ஆஃபீஸர் நீங்க தான் பண்ண முடியும், தவிர ஒரு பொலிட்டிஷியனால பண்ண முடியாது. ஸோ இந்தியாவில் பொலிட்டிஷியன்ஸுக்கு டிமாண்ட் கிடையாது, சரியான IAS ஆஃபீஸர்ஸ்க்கு தான் டிமாண்ட் இருக்கு. ஸோ ரேபிட் டயக்னோஸ்டிக் டூல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அட்மினிஸ்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம், AMRனா என்ன? ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா? எஸ். ஸோ மைக்ரோப்ஸ் வந்து அந்த ஆன்டி மைக்ரோப் டேப்லெட்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி பாக்டீரியாஸ் இந்தியாவில் அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கிறது சிம்பிளாக பார்க்கலாம். இது வந்து அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஒரு 4 பாயிண்ட் தான். பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2011 தான் முதல் முறையாக நேஷனல் பாலிசி ஃபார் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ AMR அந்த பாக்டீரியா ரெசிஸ்ட் ஆகுதுல, அதை குறைக்கிறதுக்கான ஒரு பாலிசி 2011 கொண்டு வராங்க. இந்த பாலிசி வழியாக அந்த ஓவர் தி கவுண்டர் இருக்குல்ல, அந்த நீங்கள் நாமளாக போயிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் வாங்குறோம்ல, டேப்லெட்ஸ் வாங்குறோம்ல, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி தான் இந்த பாலிசி. பட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ இந்த பாலிசியில் H1 ரூல் இருக்குங்க. ஸோ H1 ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஓவர் தி கவுண்டரில் ஆன்டிபயோட்டிக் வாங்கக்கூடாது, ஓவர் தி கவுண்டர் ப்ராக்டிஸை வந்து என்ன பண்ணணும், பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ரூல் H1 ரூல். எந்த வருஷம்? 2011. பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. அடுத்து 2011க்கு அப்புறம் 2013 ஒரு டிக்ளரேஷன் வருது, சென்னையில் உருவான டிக்ளரேஷன். ஸோ சென்னை டிக்ளரேஷன். ஆக்சுவலாக இந்த டிக்ளரேஷன் பற்றி பெருசாக பாயிண்ட்ஸ் பேப்பரில் தரல, ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பற்றி 2011 நேஷனல் லெவலில் ஒரு பாலிசி வருது, அதில் H1 ரூல் இருக்குது. அண்ட் அகைன் அடுத்த அப்டேட் வந்து சென்னை டிக்ளரேஷன். ஸோ இந்த டிக்ளரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அகைன் அந்த H1 ரூல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுறாங்க. எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் அந்த ஓவர் தி கவுண்டரை பேன் பண்ண வேண்டாம், இந்த செகண்ட் லைன் ஆஃப் தேர்ட் லைன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம், பேன் பண்ணலாம். இது எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹெல்த்ன்றது என்ன சப்ஜெக்ட்? ஸ்டேட் சப்ஜெக்டா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகாரம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த ஊரில் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பாலிசி எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும்ல. அப்போ த்ரூ அவுட் தி இந்தியா இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வரணும்ல. அப்போ சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டோட கோஆர்டினேஷனே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மீனிங் புரியுதா? சரி, நம்மளோட கோவிட் என்ன சொல்லி கொடுத்துச்சு, நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நம்ம ஊராக இருக்கணும் அவசியம் கிடையாது, இன்னொரு கண்ட்ரியும் காரணமாக இருக்கலாம். அதாவது இன்டர் கனெக்டட்னஸ் சொல்லுவாங்களா, இன்டர் கனெக்டட்னஸ். அப்படி இருக்கும்போது ஸ்டேட் அந்த ஹெல்த்ன்றது ஸ்டேட் பாலிசி இருக்கும்போது த்ரூ அவுட் தி இந்தியா ஒரே பாலிசி கொண்டு வரது கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான கோஆர்டினேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு நம்ம படிச்சாச்சு, பட் இன்னும் சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமாக பயன்படுத்துறாங்க, அதாவது பெர் கேபிட்டா சொல்லுவாங்களே, அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கணக்கு வச்சு பார்க்கும்போது எந்த கண்ட்ரியில் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த லைன் படிங்களா, தி ஹையஸ்ட்
per capita in antibiotic usage is seen in the countries with the highest privatized healthcare. So what is the conclusion? அப்போ அந்த கண்ட்ரியில் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வழியாகவே ப்ளஸ் சானிடேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வழியாகவே அந்த ஏஎம்ஆர் என்ன பண்ணலாம் சரி பண்ண முடியும். தி ஸ்டேட்ஸ் வித் குட் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்ஸ் ஹேவ் லோவர் ஏஎம்ஆர். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பட் இந்த ஆர்டிகல் முடிக்கும் போது பாசிட்டிவ் நோட்டில் முடிக்க வேணும், ஒரு அலர்ட்டோட முடிக்கலாம். அப்போ தான் அவேர்னஸ் இருக்கும். இந்த பாயிண்டோட முடிச்சுக்கலாம். நியர்லி 75% of the surveyed patients who had an E. coli or Klebsiella infection in the hospital were resistant to the third, fourth generation antibiotics. The next generation of antibiotics பேர் பாருங்களா, carbapenem resistance is also high. So higher level of generation of antibiotics கூட ஈஸியாக நம்ம E. coli Klebsiella வந்து தாங்கிக்குது. And 75% சொல்கிறாங்க. ஸோ பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு ஆங்கிள் தாங்க. நம்ம பப்ளிக் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆங்கிள் தான். இன்னொரு ஆங்கிள் இருக்குது. எப்படி இந்த உலகத்தில் வந்து நாம் வாடுறோம் ப்ளஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து வாடுறாங்களோ அதே மாதிரி மைக்ரோப்ஸும் ஒரு உயிரினம் தான். அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஹியூமன் பீயிங்கால வாழ முடியாது. ஸோ மைக்ரோப்ஸ் அழிக்கிற மாதிரி ஒரு பாலிசியை உருவாக்குறது விஷயம் கிடையாது. ஸோ கோ எக்ஸிஸ்டிங் லைஃப் உருவாக்கணும். அதாவது இண்டிவிஜுவல்ஸ்க்கும் மைக்ரோப்ஸ்க்கும் அந்த ரெண்டு பேருமே எக்ஸிஸ்ட் ஆகணும். ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கணும். கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு பாலிசி உருவாக்கும் போது அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பாலிசி உருவாக்குதோ மைக்ரோ ஃப்ரெண்ட்லி பாலிசியை உருவாக்கணும். இது ஒரு பாயிண்ட். பிளஸ் இந்த ஏஎம்ஆரை சரி பண்றதுக்கு, அதாவது எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் தாங்குற மாதிரி பாக்டீரியா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல, அப்போ இந்த பாக்டீரியா சாகடிக்கிறதுக்கு வேற என்னதான் மருந்து? நியூ டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை உருவாக்கணும். ஸோ எப்பொழுதுமே ஒரு புது வகையான ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பழைய கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. புதுசாக இனோவேட் பண்ணுவாங்களே சின்ன கம்பெனிஸ், அவங்கள வந்து கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த COVID-19 வேக்சினுக்கு இந்த Pfizer ஒரு கம்பெனி பார்த்துருப்பீங்க கரெக்டா? Pfizer COVID-19 வேக்சின் படிச்சிருப்போம். ஓகேவா? இந்த வேக்சினை கண்டுபிடிச்சது யார்? ஜெர்மனில் இருக்கிற ஒரு ஸ்மால் குட்டி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டார்ட் அப்ஸ்னு சொல்லலாம். அது புதுசாக ஆரம்பிச்ச கம்பெனிஸ். அப்போ இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் இருக்காங்களே ஸ்டார்ட் அப்ஸ், இவங்க தான் மெடிக்கல் சயின்ஸில் அடுத்த லெவல் ஆஃப் இன்னோவேஷனை உருவாக்க முடியும். அப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவையான ரிசர்ச் ப்ளஸ் ஃபண்டிங் இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து உருவாக்கி தரணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த செகண்ட் பாயிண்ட், யூஸ்வலாக இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th முடிச்ச உடனே டாக்டராக ஆசைப்படுவாரா? ஆல்மோஸ்ட் யாரும் டாக்டர் கிடைக்காதா? அப்போ யூஜி வேற என்ன எடுக்கலாம்னா மைக்ரோபயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இது எல்லாமே யூஜியில் பயங்கரமான ஸ்கோப்ஸ். ஸோ இந்த டிகிரி முடிச்சவங்க என்ன பண்ணலாம்னா அடுத்து பிஜி பண்ணலாம். அதில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், இம்யூனாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும்போது இந்த மைக்ரோப்ஸை பற்றியான ஸ்டடீஸ் ரிசர்ச்னாகும் பசங்க முன்னாடி அதிகமாகும்ல. ஸோ இதுவும் பயங்கரமான டிமாண்ட் உலகம் முழுக்க. குளோபல் லெவலில் இந்த மாதிரி ஒர்க், இந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன், இந்த எஜுகேஷன்லையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இந்த ஏஎம்ஆரா ஆன்டி மைக்ரோப் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு வகையும் ட்ரை பண்ணலாம். இந்த எல்லா பாக்டீரியாவும் அந்த ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா, அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் இனிமேல் தரது வேஸ்ட். அப்போ என்ன பண்ணலாம்? எப்படி வந்து கேட் இருக்குல்ல, பூனை எப்படி நாய்க்கு பயப்படுமோ அந்த மாதிரி இந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கு இன்னொரு ஆளை இன்ட்ரோ பண்ணலாம். அதாவது பாக்டீரியோஃபேஜ் தெராப்பி. பேஜ்னா புரியல? எஸ், வைரஸை பயன்படுத்தி நம்ம உடம்புல இருக்க பாக்டீரியாவை காலி பண்ணுறது. உங்கள் உடம்புக்குள்ள ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த பாக்டீரியா சரி பண்ணுறதுக்கு வைரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ வைரஸை வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு பொட்டன்ஷியல் ஒரு வெப்பனாக பயன்படுத்தலாம்.